கர்மா இஸ் பூமரங். வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி. நாங்கள் யாருக்கு என்ன செய்கிறோமோ அதை ஒரு நாள் திருப்பி எங்களை அடிக்கும் என்றது உண்மைதான். பிகி நியூஸ் ரிப்போர்ட்டிங் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2015ஆம் ஆண்டு வடமாகாணம் ஒட்டுமொத்த இலங்கையை உலுக்கின ஒரு விஷயம் புங்குடுதீவு வித்யாவினுடைய கொலை வழக்கு. இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக 9 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன், தம்பி, சகோதரம், நண்பர்கள் என்று சொல்லி 9 பேர் இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த வழக்கு சம்பந்தமாக இன்று வரையுமே ஒவ்வொரு புதிய விடயங்கள் இடம்பெற்று கொண்டே இருக்குது. அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கிற விடயமாக இருக்கட்டும், குற்றவாளிகள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிற விடயமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஒரு விஷயத்துல இன்னொரு விடயம் இந்த கேஸ் தொடர்பாக இடம்பெற்றிருக்குது. இந்த கேஸ்ல முக்கிய குற்றவாளிகளாக இனங்காணப்பட்டிருந்த நபர்களில் ஒருவர் சிறைச்சாலையிலேயே தூக்கிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். அதாவது இதுல 9 பேருக்கு குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில 7 பேருக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்ட கைதிகள், குற்றவாளிகள் அவர்கள் சார்பாகவும் அல்லது அவர்களுடைய வழக்கறிஞர்கள் சார்பாகவும், அப்படி அவர்கள் யாருமே வழக்கு தாக்கல் செய்யாத பட்சத்துல சிறைச்சாலை திணைக்களமே தானாக பதிவு செஞ்சு மேன்முறையீடு செய்து விசாரிக்க செய்யும். அப்படி மேன்முறையீடு இந்த கேஸுக்கும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மேன்முறையீட்டுல இந்த மாதம் 6ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது இவர்களுக்கான தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதுல 7 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்த அந்த இதுல 4 பேருக்கு இது செல்லுபடியாகும் என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது திருப்பம் உறுதி செஞ்சு இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கத்தான் வேணும் என்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுல ஏற்கனவே ஒருவர் சிறைச்சாலைக்குள்ள இருக்கைக்கு நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார். அவற்ற சகோதரர் தான் இந்த யாழ்ப்பாணத்துல இந்த கேஸ் விசாரிக்க கொண்டு வச்சிருந்த வேளையில தூக்கிட்டு இறந்திருக்கார். அதாவது இந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டிருந்தாலுமே அந்த தண்டனையை மீளவும் உறுதிப்படுத்துறதுக்காக யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்துக்கு நேற்றைய தினம், அதாவது திங்கட்கிழமை இவர்களை அழைக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு நேற்றைய தினம் திங்கட்கிழமை அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதுக்காக இந்த குற்றவாளிகளை ஞாயிற்றுக்கிழமையே யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு மாற்றியிருந்த வேளையில தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கு. அதாவது குற்றம் சாட்டப்பட்ட பூபாலசிங்கம் ஏகுமார்னு சொல்லப்படுகிற 46 வயதான குற்றவாளி சிறைச்சாலைக்குள்ளேயே தூக்கிட்டு தன்னை உயிரை மாய்த்து கொண்டிருக்கு. மேன்முறையீடு செய்யப்பட்ட இந்த கேஸானது தலைமை நீதிபதி பிரீதி பத்மன் சூரசேன தலைமையில விசாரிக்கப்பட்டது. அதாவது 5 நீதியரசர்கள் கொண்ட குழு இதை விசாரிச்சுதான் இவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல 2 பேரை விடுதலை செஞ்சிருக்காங்க. அதாவது குற்றமற்றவர்கள் என்று சொல்லி, அதாவது சாட்சியங்களால் நிரூபிக்கப்பட முடியாத சந்தர்ப்பத்துல, போதுமான சாட்சியங்கள் இல்லாத பட்சத்துல அவங்க விடுதலை செஞ்சிருக்காங்க. 2 பேரை விடுதலை செஞ்சிருக்காங்க. 9 பேர் குற்றம் சுமத்தப்பட்டது. அதுல 7 பேர் தூக்கு தண்டனைக்கு விதிக்கப்பட்டிருந்த நிலைமையில 2 பேர் மேல அந்த குற்றம் இல்ல, நிரூபிக்கப்பட இல்லை, அதுக்கான போதுமான சாட்சியங்கள் இல்லைன்னு சொல்லி வெளியில விட்டுருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா மிச்சம் 5 பேர்ல ஏற்கனவே ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார். நேற்று தினம் இன்னொருத்தர் தூக்கு போட்டு இறந்துட்டு மிச்சம் 3 பேருக்கு தான் மிகுதியாக மிஞ்சிருக்கிறார்கள். இவர்களுக்கான தண்டனை என்ன கொடுக்க போகிறார்கள், இவர்களுக்கு எதிர்காலத்துல என்ன நடக்க போறன்றதை நாங்க பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதை பார்த்தோம்னு சொன்னா பூபாலசிங்கம் ஜெயக்குமார், ரவியன் சொல்லப்படுகின்ற 46 வயதான நபர் நேற்று தினம் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட நபர். மகாலிங்கம் சசிகுமார், சுபிஸ்குமார் என்று சொல்லப்படுகின்ற நபர். தில்லைநாதன் சந்திரகாசன், சந்திரான் சொல்லப்படுகின்ற நபர். பெரிய தம்பி என்று சொல்லப்படுகின்ற சிவதேவன் துஷாந்தன் என்ற இவ்வளவு பேருக்கு மரண தண்டனை உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் வழங்கியிருந்தது. அந்த வகையில சசிகுமார், சந்திரகாசன், பெரிய தம்பி 3 பேருமே மிகுதியாக உள்ள நிலையில ஜெயக்குமார் நேற்று தினம் உயிரிழந்திருக்கிறார். அதோட சுபிஸ்குமார் தப்ப ஓட முயற்சி செய்தார் என்ற அடிப்படையில, அவருக்கு உதவி செய்தார் என்ற அடிப்படையில அப்ப வடமாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் லலித் தியாசிங்க அவர்களுக்கு 4 வருஷ கடூழிய சிறை தண்டனையும் அவர்களுக்கான அபராத தொகையும் யாழ்ப்பாண நீதிமன்றம் வழங்கி இருந்தது. அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 70 லட்சம் கொடுக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதாவது 7 பேருக்கும் தலா 10 லட்சம் படி கொடுக்க வேணும், பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு, வித்யா குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இவர்களுக்கு தூக்கு தண்டனைக்கு அப்பால 30 வருஷ கடூழிய தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த அடிப்படையில நேற்றைய தினம் ஜெயக்குமார் சிறைச்சாலையில் இறந்திருந்தார். அவர் இறந்திருந்த வேளையில அவருடைய சகோதரன் மற்றும் அவருடைய துணைவியார வர சொல்லி இந்த உடலை பொறுப்பேற்க கோரி இந்த நேரத்துல அவர்களால் பொறுப்பேற்க முடியாது என்ற மாதிரியான ஒரு விடயம் வெளியாக இருக்கிறது. இதனால அரசாங்கமே அவரை பொறுப்பேற்று தகனம் செய்யறதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது.
பார்த்தோம்னு சொன்னால் அன்றைக்கு அந்த ஒரு நாள் ஒரு நிமிஷம் ஒரு 18 வயதான ஒரு மாணவி அது பாடசாலைக்கு போய் கொண்டிருந்த மாணவி மதுபோதையில் இருந்த இந்த நபர்கள் வந்து செய்த ஒரு விஷயத்தால் இன்றைக்கு வரையும் அந்த விஷயம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அன்றைக்கு அந்த விஷயம் நடக்காட்டி இன்றைக்கு அந்த விஷயத்தை பற்றி நாங்கள் யாருமே பேசிக்கொண்டு இருந்திருக்க மாட்டோம். வடமாகாணத்தையும் சரி இலங்கையும் சரி ஒட்டுமொத்த இலங்கையும் வந்து உலுக்கி வச்சிருந்தது இந்த வழக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கு வரைக்கும் அந்த வழக்கு வந்து பேசப்பட்டு கொண்டே இருக்குது. பொம்பளை பிள்ளைகள் வெளியில் போகிறேன்னு சொன்னாலே எங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தினதுன்னு சொன்னால் அந்த ஒரு வழக்கு. அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னால் வினை அறுத்தவன் வினை அறுப்பான் என்று சொல்லுவாங்க. அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்றும் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்தா தெய்வம் அன்றென்றே கொள்ளுது என்ற மாதிரி தான் சொல்ல வேண்டும். அவர்கள் செஞ்ச விஷயம் வந்து அவர்களையே வந்து தாக்கி கொண்டிருக்கு. ஒருத்தர் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார், இன்னொருத்தர் தூக்கு போட்டு இறந்துட்டார், இன்னும் மிச்சம் 3 பேர் இருக்கணும். அவர்களுக்கான தண்டனை வந்து எப்படி கடவுளால் கிடைக்க போகுதுன்னு தெரியல. அந்த ஒரு நிமிஷம் அவ யோசிச்சிருந்தா இந்த ஒரு விடயம் வந்து நடந்திருக்காது. அதை மட்டும்தான் எங்களால் கூறிக்கொள்ள முடியும். இதே மாதிரியான தகவலை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்றதுக்கு மறக்காமல் பிகே நியூஸ் ரிப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் பானு.